இன்றைக்கு ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, அணிகள் மாற்றம் நடந்துவிட்டது. ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, அணி மாற்றம் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எம்மை போன்றவர்கள் கொள்கையை மாற்ற முடியுமா? 3 மாதத்திற்கு முன்னால் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, அவர் ஆற்றிய பணிகள் இன்னென்ன என்றெல்லாம் பட்டியல் போட்டு நீட்டி முழங்கிய நாங்கள் இப்போது எங்கள் வாயை பூட்டி வைக்க முடியுமா? திராவிட மாடல் இந்தியாவுக்கே ரோல் மாடல் என்று சொல்லி மேடைதோறும் முழங்கி இருக்கிறோம், மக்களிடம் போய் பேசி இருக்கிறோம். இல்லை இல்லை, இப்போது 3 மாதத்தில் அது திராவிட மாடல் அல்ல என்று மாற்றி பேச முடியுமா? பேச முடியாது. பல ஆண்டுகளாக எந்த கருத்தை மக்களிடம் சொன்னோமோ, எந்த கொள்கையை முன்னிறுத்தினோமோ, எந்த கொள்கையின் ஐக்கானாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்தோமோ அதை அப்படியே பார்க்கிறோம், அப்படியே தொடர்கிறோம். எந்த மாற்றமும் எங்களிடம் இல்லை. மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசினால் அது மலிவான அரசியலாக போய்விடும். மலிவான அரசியல் செய்ய எமக்கு தெரியாது. மலிவான அரசியல் செய்ய முடியாது. ஆதாய அரசியல் செய்ய முடியுமா? 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சி இருந்தது. முதலமைச்சர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். கேட்டதையெல்லாம் என்றால் தனிப்பட்ட முறையில் எதையும் நானும் கேட்கவில்லை, தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இப்போது ஒரு பட்டியல் போட்டார் அல்லவா, நானும் ஒரு பட்டியல் போட்டேன் அல்லவா. நாகப்பட்டினம் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கொள்கைக்கு நம்முடைய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு நெருக்கமாக இருந்தோம். அதனால் ஆட்சியை பாராட்டி பேசினோம். அதனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை பாடினோம். அதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பாராட்டி பேசினோம். இப்போதான் ஆட்சி மாறிடுச்சுல, அப்படியே இப்போ பிளேட்டை மாற்றிடலாம்ல. மாற்றி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பாராட்டி பேசலாம் தானே, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசலாம் தானே. ஆதாய அரசியல் தான் எங்களுடைய அரசியல் என்றால் கடந்த 5 ஆண்டுகளும் அதைத்தான் நாங்கள் செய்திருக்க வேண்டும். இப்போது ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, நாங்களும் மாற்றி பேசியிருக்க வேண்டும். ஆனால் ஆதாய அரசியல் அல்ல எங்கள் அரசியல். ஏன் அப்படி மாற்றி பேசாமல் அன்றைக்கு என்ன பேசினோமோ அதே இன்றைக்கும் பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுவது, நாங்கள் உள்வாங்கி இருப்பது கருத்தியல் அரசியல், கொள்கை அரசியல், நாகரிக அரசியல், பண்பாடான அரசியல், முதிர்ச்சியான அரசியல். எனவே அந்த அரசியலை எந்த காலத்திலும் பேசுவோம், எல்லா காலத்திலும் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், எங்கும் பேசுவோம். ஏனென்றால் அது பேசியாக வேண்டிய அரசியல். முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவிலேயே ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவமான ஒரு தலைவர். அவர் ஏன் அதிகம் குறிவைக்கப்பட்டார், அவரை ஏன் இன பகைவர்களால் ஏற்க முடியவில்லை என்பதிலிருந்து அவரை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி தான். கலைஞரை யார் ஏற்றார்கள், யார் எதிர்த்தார்கள், அதிலிருந்து நாம முடிவு பண்ணலாம். கலைஞரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா? கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் 80 ஆண்டுகளுக்கு மேலான அவருடைய பொது வாழ்வு முழுவதும் அவர் யாருக்காக பணியாற்றினார், யாருக்காக செயலாற்றினார் என்பதை படித்தால், என்பதை பார்த்தால் தெரிந்துவிடும் அவரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா. நாம பொதுவான அரசியல் தான் பேசுறோம், பொதுவான அடையாளத்தை தான் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் எங்கிருந்து வந்தோம் என்று பார்த்தால், நான் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவன், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் அப்படி பார்த்தா கூட, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் சிந்தித்தால் கூட எனக்கு கலைஞர் ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்று.
அவ்வளோ எளிதில் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது. இந்தியாவில் இடஒதுக்கீடெல்லாம் எப்படி வந்துச்சு, அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பட்ட பாடி என்ன, தந்தை பெரியார் பட்ட பாடி என்ன, சமூக நீதி தலைவர்கள் பட்ட பாடி என்ன, விபி சிங் ஒரு ஆட்சியையே இழக்க வேண்டிய நிலை வந்தது. ஒவ்வொரு இடஒதுக்கீடும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சட்ட சிக்கலை சந்தித்திருக்கிறது. நீதிமன்றங்கள் கேள்வி மேல் கேள்வி போட்டு இடஒதுக்கீடுகளை எப்படி அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஒரு மிக நீண்ட வரலாறு இடஒதுக்கீடு வரலாறுங்கிறது. அப்படி எந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் கொடுக்க முடியாது. இப்போ கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் வன்னிய சமூகத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்ல, அது இருக்கா? இல்லை. யார் அதை நீக்கினா? அவருக்கு பின்னால் ஆட்சியில் வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீக்கி விட்டாரா? இல்லைல்ல. அப்போ எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீட்டை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் நீக்கல, அல்லது எடப்பாடியே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் வாபஸ் வாங்கல. யார் நீக்கினாத? நீதிமன்றம் நீக்கிவிட்டது. ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி, இப்போ முதலமைச்சராக இருந்தார்ல ஜெகன்மோகன் ரெட்டி, அவருடைய தந்தையார் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் முதலமைச்சராக இருந்தபோது 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு. நீதிமன்றம் அதை நீக்கிருச்சு. இப்படி பல இடஒதுக்கீடுகள் இந்தியா முழுவதும் பல்வேறு காலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கின்றன, சட்ட சிக்கல்களை சந்தித்திருக்கின்றன. இது எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீதிமன்றங்கள் ரிஜெக்ட் பண்ணாத ஒரு இடஒதுக்கீடு உண்டுன்னா அது என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். மோடி கொடுத்த முற்பட்ட வகுப்பினருக்கான அரிய வகை ஏழைகளுக்கான ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் இருந்தா, சொத்து இருந்தா என்ன வேணாலும் வச்சுக்கோ உனக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தார் அல்லவா, அந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கல. குடியரசுத் தலைவர் இது எப்படி கொடுக்க முடியும்னு பெண்டிங்ல போடல, உடனே கையெழுத்து போட்டாங்க, உடனே நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த இடஒதுக்கீட்டை தவிர இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தில் அதுக்கு கத்தி தொங்கும். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு, தெரியுமா? தெரியும்ல? இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஸ்கேல் வச்சிருக்கான், வரம்பு வச்சிருக்கான். அந்த வரம்பையே உடைத்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி காட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த 69க்கும் கத்தி இருக்கு. அம்மையார் ஆட்சி காலத்தில் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி எல்லா இடஒதுக்கீடும் சேலஞ்ச் ஆகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார். பழங்குடியினருக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தார். பிற்படுத்தப்பட்டோர் என்றிருந்த பட்டியலை பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கினார். அதுல பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பட்டியலிட்டு தனியா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். பட்டியலின பிரிவில் இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகத்திற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்காத அளவுக்கு சிறப்பாக கொடுத்தார். இப்ப நான் ஒரு இஸ்லாமியன் கலைஞருக்கு நன்றி உடையவனா இருக்கணுமா வேண்டாமா? இருப்பேனா மாட்டேனா? ஒரு இஸ்லாமியர் என்று என்னை பார்த்தால் அப்படி அணுகினால் கூட எனக்கும் என் தலைமுறைக்கும் தன் கையில் இருந்த அதிகாரத்தால் வேலை செய்து விட்டு போயிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப எவ்வளவு பார்த்து செஞ்சிருக்காரு, எவ்வளவு சவாலான விஷயத்தை செஞ்சிருக்காரு. எவ்வளவு சவாலான விஷயத்தை எப்படி சட்ட சிக்கல் சந்திக்காத அளவுக்கு செய்திருக்கிறார். எண்ணம் இருக்கலாம், இப்ப ராஜசேகர் ரெட்டிக்கும் கொடுக்கணும்னு எண்ணம் இருந்திருக்குல்ல, கொடுத்தார்ல, அதுல பிழை இல்லைல்ல. அவரும் தானே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் சட்ட சிக்கலை சந்திச்சு நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்ச. ஆனால் கலைஞர், அதுதான் கலைஞரின் பார்வை. என்ன பார்வை? நம்ம கொடுத்துருவோம், ஆனால் அங்கே இருக்கிறவன் இதை என்ன பண்ணுவான்,
மேல இருக்கிறவன் யாரு? ஜட்ஜா இருக்கிறவன் யாரு? நீதிபதிகள் யார்? அந்த இடத்தில் இருப்பது யார்? உச்ச நீதிமன்றத்தினுடைய இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் யார்? உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் யார்? சமூக நீதி கருத்தியலை உள்வாங்கியவர்களா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மையின சமூகங்களில் இருந்து வந்தவர்களா? இல்லை. முழுக்க முழுக்க முன்னேறிய வகுப்பினர் தான் அந்த பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள். நாம கொடுத்துட்டு போயிடுவோம், அவன் விட்டு வைப்பானா? அப்போ இந்த எளிய மக்கள் காலங்காலமாக போராடி ஒன்று கேட்குறாங்க, நம்ம அதை கொடுக்குறோம் அதிகாரத்தை பயன்படுத்தி. அதை நாம் ஏனோதானோன்னு கொடுத்துட்டு போயிட்டா அவன் அதை விட்டு வைக்க மாட்டான், அதை ரத்து செய்து விடுவான். இந்த மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆட்சியில் நாம் இருப்போம், இல்லாமல் கூட இருப்போம், ஆனால் நாம் போட்ட சட்டம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுத்தினார். எல்லாருக்கும் இப்படி செஞ்சிருக்கிறார், எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நின்று பேசக்கூடிய பகுதி எது? தரமணி. வரும்போது பார்த்தேன் அப்படியே ஒரு ஐடி காரிடார், அப்படியே டைடல் பார்க்க பார்த்தேன், அப்புறம் இந்த அசண்டாஸ்னு ஒன்று பார்த்தேன். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று ஒரு முன்னேறிய நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, ஒரு வளர்ந்த நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, அந்த உணர்வை இன்றைக்கு இந்த OMR சாலையில் பயணிக்கும் போது பெறுகிறோம் என்றால் இதற்கு விதை போட்டது யார்? டைடல் பார்க்கை கட்டி எழுப்பியது யார்? தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு விதை போட்டது யார்? இன்றைக்கு இளைஞர்கள் அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்களே. பயனடைகிற இளைஞர்கள் தமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை, தமிழ்நாட்டை செதுக்க வேண்டும் என்று செதுக்கினார்.